சாம்பியன்ஷிப் டிராபி அரையிறுதியில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்த இந்தியாவுக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்துள்ளது. இந்தியாவுக்கு சாதகமாக இருக்கும் 3 காரணங்கள் குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாகிஸ்தான் மற்றும் துபாயில் நடந்து வரும் சாம்பியன்ஷிப் டிராபி நிறைவு பகுதியை நெருங்கிவிட்டது. சாம்பியன்ஷிப் டிராபி அரையிறுதியில் இந்தியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகளும் உள்ளன. முதல் அரையிறுதி போட்டியில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் இன்று மோதுகின்றனர். மேலும் ஐசிசி போட்டி என்று சொன்னாலே ஆஸ்திரேலியா எப்போதும் வீறு கொண்டு விளையாடும். அதுவும் இந்தியாவுடன் என்றால் சொல்லவே வேண்டாம். கடந்த 2023ஆம் ஆண்டு 50 ஓவர் உலகக்கோப்பை ஃபைனல்ஸை இந்திய ரசிகர்கள் அவ்வளவு எளிதில் மறந்திருக்க மாட்டார்கள். ஏனென்றால் ஃபைனலில் இந்தியாவை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி கோப்பையை தட்டி தூக்கியது ஆஸ்திரேலியா. ஒரு நாள் போட்டியை பொறுத்தவரை ஆஸ்திரேலியாவே அதிக ஆதிக்கம் செலுத்தியுள்ளது. இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் ஒரு நாள் போட்டிகளில் 151 முறை மோதியுள்ளன. இதில் ஆஸ்திரேலியா 84 வெற்றிகளுடன் முன்னிலை வகிக்கிறது. இந்தியா 57 வெற்றிகளுடன் உள்ளது. 10 போட்டிகளில் எந்த முடிவும் இல்லை. அதே வேளையில் சாம்பியன்ஷிப் டிராபியில் இந்தியாவில் டாப்பில் இருக்கிறது. மேலும் சாம்பியன்ஷிப் போட்டியின் வரலாற்றில் இரு அணிகளும் 4 முறை விளையாடியுள்ளன. இந்திய 2 போட்டிகளில் வென்றது. ஆஸ்திரேலியா ஒரு போட்டியில் வென்றது. ஒரு ஆட்டத்தில் முடியவில்லை. மேலும் ஆஸ்திரேலியா அணி 2003 மற்றும் 2023 உலகக்கோப்பை ஃபைனலில் இந்தியாவை வீழ்த்தி கோப்பையை வென்றிருந்தாலும் இப்போது ஆஸ்திரேலியாவை பழித்தீர்க்க இந்தியாவுக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்துள்ளது. இதற்கு 3 முக்கிய காரணங்களும் உள்ளன. இதில் முதல் காரணம், இப்போதைய நிலையில் ஆஸ்திரேலியாவை விட இந்திய அணி வலுவாக உள்ளது. ஆஸ்திரேலியாவில் பிரதான கேப்டனும் ஃபாஸ்ட் பவுலருமான பேட் கமின்ஸ் மற்றும் உலகின் முன்னணி பவுலர்களான மிச்சல் ஸ்டார்க் மற்றும் ஜோஸ் ஆல்ரவுண்டர் மிச்சல் மார்ஷ் மற்றும் கேமரூன் கிரீன் ஆகியோரும் காயம் காரணமாக விளையாடவில்லை. இது அந்த அணிக்கு பெரும் பின்னடைவாகும். மற்றும் பென் துவெர்ஷியஸ் மற்றும் நாதன் எல்லிஸ் மற்றும் பென்சர் ஜான்சன் என அனுபவமில்லாத ஃபாஸ்ட் பவுலர்களே ஆஸ்திரேலியா அணியில் உள்ளனர். ஆடம் ஜாம்போவாய் தவிர பெரிய பவுலர்கள் யாரும் இல்லை. ஆஸ்திரேலியாவின் இந்த பலவீனம் இங்கிலாந்திற்கு எதிரான போட்டியில் அப்பட்டமாக தெரிந்தது. ஆகவே அனுபவம் வாய்ந்த இந்திய பேட்ஸ்மேன்கள் ஜாம்போவாய் தவிர மற்ற பவுலர்களை எளிதில் சமாளித்து ரன்களை குவிக்க முடியும். இரண்டாவது முக்கிய காரணம், இந்திய அணியின் ஸ்பின் பவுலிங் அட்டாக். அதாவது இந்தியாவில் வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ், ரவீந்திர ஜடேஜா மற்றும் அக்ஷர் பட்டேல் என 4 பவுலர்கள் உள்ளனர். ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன்கள் ஸ்பின்னர்கள் எதிர்கொள்வதில் தடுமாறுவார்கள். அதுவும் வருண் சக்கரவர்த்தி முதன்முறையாக ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக விளையாட உள்ளதால் அவர் எப்படி போடுவார் என்பது அவர்களுக்கு தெரியாது. ஆகவே இந்திய அணி நியூசிலாந்து போட்டியை போன்று இந்த 4 ஸ்பின் பவுலர்களை வைத்து அட்டாக் செய்வதால் ஆஸ்திரேலியாவை முடக்கிவிட முடியும். மூன்றாவது முக்கிய காரணம், போட்டி நடக்கும் துபாய் பிட்ச். துபாய் சர்வதேச மைதானத்தின் பிட்சை பொறுத்தவரை மெதுவான தன்மை கொண்டது. சூழலுக்கு நன்கு கை கொடுக்கும். இந்திய அணியை பொறுத்தவரை துபாய் பிட்சில் மட்டுமே விளையாடுவதால் இந்த பிட்சின் சாதகம் அனைத்தும் தெரிந்துவிட்டது. ஆனால் ஆஸ்திரேலியா பேட்டிங்குக்கு சாதகமான பாகிஸ்தான் மைதானங்களில் விளையாடிவிட்டு முதன்முறையாக துபாய் பிட்சில் விளையாடுகிறது. துபாய் பிட்ச் எப்படி இருக்கிறது என்ற கேள்வியும் அவர்களுக்கு தெரியாது. ஆகவே ஆஸ்திரேலியாவை விட இந்தியாவுக்கே துபாய் மைதானம் சாதகமாக இருக்கும். இவை அனைத்தும் ஒரு காரணமாக இருந்தால், நாம் முன்பே சொன்னபடி ஐசிசி பெரிய தொடர்கள் என்று வந்துவிட்டாலே வீரர்கள் பற்றாக்குறை, பிட்ச் தன்மை, போட்டி அழுத்தம் என எதையும் பொருட்படுத்தாமல் ஆஸ்திரேலியா அணி ஆக்ரோஷமாக விளையாடும். இதை நாம் பலமுறை பார்த்திருப்போம். ஆகவே இந்த இந்திய அணி சரியான திட்டத்துடன் வந்தால் கங்காருவை விரட்டி எடுத்து வீட்டுக்கு அனுப்ப இதுவே சரியான சான்ஸ் என்றே சொல்லலாம். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.